Hello students, welcome to Nivemaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.9ல first question பார்க்கிறோம். Question என்னன்னா I power n plus I power n plus 1 plus I power n plus 2 plus I power n plus 3 is. Option வந்து 0, 1, minus 1, I. இப்போ I power n plus I power n plus 1 plus I power n plus 2 plus I power n plus 3. இப்போ I power n plus I power n plus 1 நம்ம எப்படி எழுதலாம் I power n into I power 1 அப்படின்னு எழுதலாமா ஸோ செப்பரேட் பண்ணி எழுதலாம் அதே மாதிரி I power n plus 2 I power n into I power 2 அப்படின்னு எழுதலாம் அதே மாதிரி I power n plus 3 நம்ம I power n into I power 3 அப்படின்னு எழுதலாம் ஸோ இப்போ இதுலேருந்து I power n நம்ம காமனாக எடுத்தால் மீதி என்ன வரும் 1 plus I power 1 plus I power 2 plus I power 3 அப்படின்னு வரும் அப்போ I power n into 1 plus I power 1 ஓட வேல்யூ என்ன I தான் plus I square ஓட வேல்யூ என்ன minus 1 plus I cube ஓட வேல்யூ என்ன minus I அப்போ 1 plus I minus 1 minus I இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 0 அப்படின்னு வரும் அப்போ I power n into 0 என்ன 0 ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர் இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் the value of summation n equal to 1 till 13 I power n plus I power n minus 1 is இப்போ I power n plus I power n minus 1 summation வந்து n equal to 1 till 13 அப்போ நம்ம substitute பண்ணும் இப்போ I power n plus I power n minus 1 இது நம்ம செப்பரேட்டாக எழுதிக்கலாம் அப்போ I power n வந்து n equal to 1 till 13 வரைக்கும் நம்ம எழுதணும் அப்போ எப்படி வரும் I power 1 plus I power 2 plus I power 3 till I power 13 அப்படின்னு வருமா plus இப்போ I power n minus 1 அப்போ 1 அப்படி நீங்கள் substitute பண்ணிங்கன்னா என்ன வரும் 1 minus 1 என்ன 0 அப்போ I power 0 தான் first value இப்போ லாஸ்ட் டேர்ம் வந்து உங்களுக்கு 13 minus 1 என்ன 12 அப்போ I power 12 வரைக்கும் இதை நம்ம எழுதணும் இப்போ பார்த்தீங்கன்னா I power 0 வந்து தனியாக இருக்குது அப்போ I power 0 எழுதிக்கலாம் இப்போ I power 1 I power 2 I power 3 till I power 12 இது வந்து 2 times வருதா அப்போ நம்ம 2 into I power 1 plus I power 2 plus I power 3 till I power 12 அப்படின்னு எழுதலாம் அதே மாதிரி I power 13 1 time தான் அப்போ plus I power 13 I power 0 and I power 13 ஒரு டைம் தான் வரதுனால நம்ம செப்பரேட்டாக எழுதிக்கிறோம் இப்போ I power 0 ஓட வேல்யூ என்ன 1 plus 2 into I power 1 ஓட வேல்யூ என்ன I plus I square ஓட வேல்யூ என்ன minus 1 plus I cube ஓட வேல்யூ என்ன minus I அடுத்து I power 4 ஓட வேல்யூ என்ன 1 அடுத்து I power 5 வந்து அந்த வேல்யூ வந்து ரிப்பீட் ஆகும் அந்த பேட்டர்ன் அப்போ என்ன வரும் I அப்படின்னு வரும் அடுத்து I power 6க்கு வந்து minus 1 அடுத்து I power 7க்கு வந்து minus I அடுத்து I power 8க்கு வந்து plus 1 அடுத்து I power 9 மறுபடியும் அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும் அப்போ I அடுத்து I power 10க்கு வந்து minus 1 அடுத்து I power 11க்கு minus I அடுத்து I power 12க்கு plus 1 இப்போ I power 13 அடுத்து என்ன வரும் I அப்படின்னு வரும் அப்போ 1 plus 2 into இப்போ I minus 1 minus I plus 1 ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 0 அப்படின்னு வரும் அப்போ plus 2 into 0 plus I அப்போ 2 into 0 என்ன 0 அப்போ மீதி என்ன இருக்கு 1 plus I ஸோ ஆன்சர் என்ன 1 plus I ஸோ செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து 1 plus I அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம் the area of the triangle formed by the complex numbers z iz and z plus iz in the argons diagram is அதாவது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ z1 வந்து நம்ம z அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி z2 வந்து iz அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி z3 வந்து z plus iz அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும்னா இப்போ இந்த ட்ரையாங்கிள் இருக்குன்னா அதோட லென்த் அதாவது நம்ம டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்போ டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட் z1 and z2 அப்போ z1 minus z2 the modulus ஸோ இப்படி தான் கண்டுபிடிப்போமா அப்போ z1 வந்தீங்க என்ன z அப்போ z minus z2 வந்தீங்க என்ன iz அப்போ z minus iz the whole modulus இப்போ இதில் z வந்து காமனாக எடுத்திங்கன்னா அப்போ என்ன வரும் 1 minus I the whole modulus அப்போ இது நீங்கள் modulus of z into modulus of 1 minus I அப்படின்னு செப்பரேட்டாக எழுதலாம் modulus of z இப்போ modulus of 1 minus I வந்து என்ன வரும் square root of 1 square plus 1 அப்படி தான் வரும் அது வந்து 1 plus 1 அப்போ modulus of z into square root of 1 plus 1 என்ன 2 அப்போ z1 minus z2 the whole modulus ஓட ஆன்சர் என்ன square root 2 into mod z அடுத்து z2 and z3 ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ z2 minus z3 the whole modulus z2 வந்து இங்கே என்ன iz அப்போ iz minus z3னா அப்போ minus z minus iz அப்படின்னு வரும் இப்போ iz minus iz கேன்சல் ஆச்சுன்னா மீதி இருக்கிறது என்ன minus z modulus of minus z வந்து நம்ம modulus z அப்படின்னு எழுதலாம் அடுத்து z1 and z3 ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ z1 minus z3 the whole modulus அது எப்படி இதெல்லாம் modulus of z1 வந்து இங்கே என்ன z minus z3னா minus z minus iz இப்போ z minus z கேன்சல் ஆகும் மீதி என்ன இருக்குது minus iz அப்போ modulus of minus iz
இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z அப்படின்னு தான் வரும். ஏன்னா மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஐ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் z நம்ம செப்பரேட்டாக எதுவும் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஐ நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 1 அப்படி தான் வரும். அப்போ 1 இன்ட்டு மாட் z என்ன மாட் z தான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச டிஸ்டன்ஸை ஏபி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு √2 இன்ட்டு மாட் z. அடுத்த டிஸ்டன்ஸை பிசி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் பிசி ஈக்குவல் டு மாடுலஸ் z. அடுத்த டிஸ்டன்ஸை சிஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் சிஏ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இப்படி இருக்குன்னா அதாவது ஏ பி சி அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஏபி வந்து நம்ம 2 இன்ட்டு அதாவது √2 இன்ட்டு மாட் z அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அடுத்த டிஸ்டன்ஸ் வந்து பிசி வந்து மாட் z. அதே மாதிரி இன்னொன்று டிஸ்டன்ஸ் சிஏ வந்து மாட் z. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோன்னா ஏதோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதே மாதிரி நம்ம பைத்தாகரஸ் தியரம் மூலமாக என்ன சொல்லலாம், ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போட்டென்யூஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போட்டென்யூஸ்னா அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பிசி ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் சிஏ ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இப்போது மாடுலஸ் ஆஃப் பிசி வந்து என்ன மாடுலஸ் z. அப்போ மாடுலஸ் z ஸ்கொயர் plus modulus of CA square na modulus Z square equal to modulus of AB square. Modulus of AB square என்ன வரும் 2 into modulus Z square. ஏன்னா square root 2 into modulus Z தான் AB. நீங்கள் square எடுத்தீங்கன்னா 2 into modulus Z square அப்படின்னு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தாகரஸ் தியரமும் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஏரியா வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் 1/2 into base into height. அப்போ இங்கே பேஸ் வந்து mod z, அதே மாதிரி ஹைட் வந்து mod z. அப்போ ஏரியா ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு பேஸ் வந்து என்ன mod z இன்ட்டு ஹைட் வந்து mod z. அப்போ 1/2 இன்ட்டு mod z ஸ்கொயர். அப்போ 1/2 இன்ட்டு mod z ஸ்கொயர் தான் ஆன்சர். அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். இப்போ நம்ம ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா the conjugate of a complex number is 1/i minus 2. then the complex number is அதாவது கான்ஜுகேட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 1/i minus 2. இது வந்து நம்ம z அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ z ஈக்குவல் டு 1/i minus 2 நம்ம -2 + i அப்படின்னு எழுதலாம். ஸோ ஒரு கான்ஜுகேட் வந்து நம்ம z அப்படின்னு எடுத்தோம்னா அப்போ அதோட காம்ப்ளெக்ஸ் நம்பர், அப்போ இந்த கான்ஜுகேட் வந்து zனா அப்போ z கான்ஜுகேட் தான் அதோட காம்ப்ளெக்ஸ் நம்பராக நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த நம்பரோட கான்ஜுகேட் அப்போது z பார் ஈக்குவல் டு 1/-2 -i அப்படின்னு வருமா, அதாவது சைன் வந்து மாறும் கான்ஜுகேட் எடுத்திங்கன்னா. அப்போ 1/, இப்போ -2 -iல மைனஸ் காமனாக எடுத்திங்கன்னா இப்போ என்ன வரும் 2 + i. அப்போ இது நீங்கள் -1/2 + i அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன -1/2 + i. ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். இப்போ ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் z ஈக்குவல் டு √3 + i the whole cube into 3i + 4 the whole square by 8 + 6i the whole square then modulus of z is equal to, அதாவது zன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ மாடுலஸ் ஆஃப் z வந்து கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஆஃப் z அப்போ என்ன வரும் the whole modulus அப்படி எடுப்போமா. அப்போ √3 + i the whole cube into 3i + 4 the whole square by 8 + 6i the whole square the whole modulus. இப்போது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதாவது z1/z2 the whole modulus அப்படின்னு இருந்துச்சுன்னா அது நம்ம z1 modulus by z2 modulus அது அப்படின்னு எழுதலாம். அப்போது நம்ம செப்பரேட் பண்ணி எழுதலாம். அதே மாதிரி z1 into z2 modulus இருந்துச்சுன்னா அப்போ z1 modulus into z2 modulus அப்படின்னு எழுதுவோம். அப்போ ப்ராடக்ட்டும் நம்ம செப்பரேட் பண்ணி எழுதுவோம், அதே மாதிரி டிவிஷனும் நம்ம செப்பரேட் பண்ணி எழுதுவோம். அப்போ இது எப்படி வரும் மாடுலஸ் ஆஃப் √3 + i the whole cube அதே மாதிரி இன்டூ மாடுலஸ் ஆஃப் 3i + 4 the whole square பை டினாமினேட்டரும் மாடுலஸ் செப்பரேட்டாக வரும். அப்போ மாடுலஸ் ஆஃப் 8 + 6i the whole square. இப்போ இன்னொரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம், அதாவது z⁴n the whole modulus-னா அது நம்ம மாடுலஸ் z the whole power n அப்படின்னு எழுதலாம். அப்போ இது எப்படி வரும், அப்போ இது மாடுலஸ் ஆஃப் √3 + i the whole cube அப்படின்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் 3i + 4 the whole square அப்படின்னு வரும். அதே மாதிரி டினாமினேட்டர் வந்து மாடுலஸ் ஆஃப் 8 + 6i the whole square அப்படின்னு வரும். இப்போ மாடுலஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயரா. அப்போ இதுக்கு எப்படி வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே ரியல் பார்ட் என்ன √3, அப்போ √3 ஸ்கொயர் என்ன வரும் 3 ப்ளஸ் இங்கே இமேஜினரி பார்ட் என்ன 1, அப்போ 1 ஸ்கொயர் என்ன 1 the whole cube. இங்கே என்ன வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் என்ன 9, அதே மாதிரி 4 ஸ்கொயர் என்ன 16, அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 + 16 the whole square. இப்போ டினாமினேட்டர் மாடுலஸ் ஆஃப் 8 + 6i the whole square என்ன வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் என்ன 64 + 6 ஸ்கொயர் என்ன 36 the whole square. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 + 1 என்ன 4 √4 the whole cube. அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 + 16 என்ன 25, அப்போ √25 the whole square பை ரூட் ஆஃப் 64 + 36 என்ன 100, அப்போ √100 the
whole square. இப்போ square root of 4 வந்து என்ன 2, அப்போ 2 cube. அதே மாதிரி square root of 25 என்ன 5, அப்போ 5 square. By square root of 100 என்ன 10, அப்போ 10 square. 2 power cube என்ன 8 into 5 square என்ன 25 by 10 square என்ன 100. ஸோ இது சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷன் 3 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். இப்போ நம்ம 6th கொஸ்டின் பார்க்கலாம். If z is a non-zero complex number such that 2i z square equal to z bar then modulus of z is. அதாவது z வந்து ஒரு non-zero complex number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 into i into z square equal to z barனா இப்போ modulus of z என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்த கண்டிஷன் வந்து எழுதிக்கலாம். இப்போ நம்ம zன்றதை x plus iy அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2i into z squareனா அப்போ x plus iy the whole square அப்படின்னு வரும் equal to z bar. அப்போ கான்ஜுகேட் என்ன x minus iy. அப்போ 2i இப்போ x plus iy the whole square. இது வந்து a plus b the whole squareனா அப்போ a square plus b square plus 2ab. அப்போ என்ன வரும் x square plus iy the whole squareனா minus y square அப்படின்னு வரும் plus 2abனா அப்போ இங்கே 2ixy equal to x minus iy. இப்போ இந்த 2i வந்து உள்ளார மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன வரும் 2i into x square minus 2y y square அப்படின்னு வரும் plus 2i into 2yxy அப்படின்னு வரும் equal to x minus iy. அப்போ 2yx square minus 2y square. இப்போ 2i into 2yxy வந்து என்ன வரும் 4i square xy அப்படின்னு வருமா equal to x minus iy. இப்போ 2ix square minus 2y square. இப்போ 4i square ஓட வேல்யூ என்ன minus 4 அப்படின்னு வரும். அப்போ minus 4xy equal to x minus iy. ஏன்னா இங்கே i square ஓட வேல்யூ என்ன minus 1. ஸோ அதனால தான் இப்போ minus 4xy இது வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லையும் 2i வந்து காமனாக இருக்குது. அப்போ 2i காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும் x square minus y square equal to x minus iy. இப்போ இதுலேருந்து நம்ம ரியல் பார்ட்டை வந்து ஈக்குவல் பண்ணி எழுதுனீங்கன்னா என்ன வரும் minus 4xy equal to x அப்படின்னு வருமா. அதாவது ஈக்குவேட்டிங் ரியல் பார்ட் ஆன் போத் த சைட்ஸ். ஸோ இப்போ இது மூலமாக நம்ம y-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இங்கே x வந்து கேன்சல் ஆகும். அப்போது minus 4y equal to 1னா அப்போ y equal to minus 1/4. இப்போ நம்ம y-ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஈக்குவேட்டிங் இமேஜினரி பார்ட் ஆன் போத் த சைட்ஸ்னா இப்போ என்ன வரும் 2 into x square minus y square equal to minus y அப்படின்னு வரும். இப்போ 2 உள்ளார மல்டிப்ளை பண்ணோன்னா 2x square minus 2y square equal to minus y. இப்போ y-ஓட வேல்யூ minus 1/4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன வரும் 2x square minus 2 into minus 1/4 the whole square equal to minus of minus 1/4. அப்போ 2x square minus 2. இப்போ minus 1/4 the whole square என்ன வரும் 1/16 equal to minus into minus 1/4 என்ன வரும் plus 1/4. அப்போ 2x square minus 2 into 1/16 என்ன வரும் minus 2/16 equal to 1/4. அப்போ 2x square இப்போ minus 2/16 இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 1/8 அப்படின்னு வரும். அப்போ minus 1/8 equal to 1/4. இப்போ 2x square நம்ம என்ன சொல்லலாம் 1/4 minus 1/8 அந்த சைட் போச்சுன்னா plus 1/8. இப்போ நம்ம LCM எடுத்தோம்னா டினாமினேட்டர் வந்து 8 நியூமரேட்டர் என்ன வரும் 2 plus 1. அப்போ 2x square equal to 3/8. அப்போ x square வந்து என்ன வரும் 2 இந்த சைடு வந்துச்சுன்னா 3/8 into 2 அப்போ 3/16. இப்போ x square equal to 3/16னா அப்போ xோட வேல்யூ என்ன வரும் square root of 3/16. அப்போ square root of 3/16 என்ன வரும் square root 3/4 அப்படின்னு வரும். ஸோ இப்போ நம்ம xோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி y-ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z வந்து நம்ம எப்படி எழுதுவோம் x plus iy. அப்போ z equal to இங்கே xோட வேல்யூ என்ன √3/4 y-ஓட வேல்யூ என்ன minus 1/4. அப்போ i into y-ன்றதுனால minus i/4. ஸோ இதான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ நம்ம மாடுலஸ் ஆஃப் z வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ மாடுலஸ் ஆஃப் zனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இங்கே ரியல் பார்ட் என்ன √3/4. அப்போ √3/4 the whole square என்ன வரும் 3/16. அதே மாதிரி இங்கே இமேஜினரி பார்ட் என்ன minus 1/4. அப்போ minus 1/4 the whole square என்ன வரும் 1/16. இப்போ அதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 3/16 plus 1/16 என்ன வரும் 4/16. கேன்சல் பண்ணிங்கன்னா 1/4. அப்போ மாடுலஸ் ஆஃப் z வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/4. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 என்ன 1 தான். டினாமினேட்டர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்ன 2. அப்போ மாடுலஸ் ஆஃப் z வந்து என்ன 1/2. ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். இப்போ நம்ம 7th கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா if மாடுலஸ் ஆஃப் z minus 2 plus i is less than or equal to 2 then the greatest value of modulus z is. இப்போ modulus z ஓட greatest value வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ modulus z equal to modulus z அப்படின்னு எழுதலாம்.
இப்போ மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 2 ப்ளஸ் ஐ அப்படி நம்ம எழுத முடியாது, ஏன்னா அது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. அப்போது மைனஸ் 2 ப்ளஸ் ஐ, மைனஸ் 2ஓட ஆப்போசிட் இப்போ ப்ளஸ் 2 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி ப்ளஸ் ஐ ஆப்போசிட் மைனஸ் ஐ. ஸோ இதையும் நீங்கள் எழுதுனீங்கன்னா இப்போ என்ன வரும், இப்போ மைனஸ் 2 ப்ளஸ் 2 ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ கேன்சல் பண்ணிங்கன்னா 0. அப்போ மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z, அதாவது மீனிங் சேம் தான், ஆனால் டேர்ம்ஸ் இது நீங்கள் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z அப்படி தான் வரும். ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 2 ப்ளஸ் ஐ ப்ளஸ் 2 மைனஸ் ஐ அப்படின்னு எழுதலாம். ஸோ இதில் இந்த z மைனஸ் 2 ப்ளஸ் ஐ இது வந்து நம்ம z1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2 மைனஸ் ஐயை நம்ம z2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், அதாவது மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2னா இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் z2, அதாவது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போது இது நம்ம எப்படி எழுதலாம், இப்போது மாடுலஸ் ஆஃப் z1 செப்பரேட்டாக எழுதணும், அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் z2 செப்பரேட்டாக எதையும் ஆட் பண்ணுமா. இப்போ z1 நம்ம என்ன எடுத்தோம், z மைனஸ் 2 ப்ளஸ் ஐ அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ இது நம்ம எப்படி எழுதலாம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 2 ப்ளஸ் ஐ ப்ளஸ் இங்கே மாடுலஸ் ஆஃப் z2, அப்போ மாடுலஸ் ஆஃப் 2 மைனஸ் ஐ. இப்போது மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 2 ப்ளஸ் ஐ வந்து கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. அப்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இங்கே 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ப்ளஸ் இப்போ மாடுலஸ் ஆஃப் 2 மைனஸ் ஐ, இதோட மாடுலஸ் நம்ம கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் என்ன 4 ப்ளஸ் 1 அப்படின்னு வரும். அப்போ 4 ப்ளஸ் 1 என்ன 5, அப்போது ரூட் 5. அப்போது மாடுலஸ் ஆஃப் z இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் ரூட் 5 அப்படின்னு நம்ம எழுதலாம். மாடுலஸ் ஆஃப் z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் ரூட் 5னா அதோட வேல்யூஸ் வந்து 2 ப்ளஸ் ரூட் 5ஓட எல்லாமே லெஸ்ஸாக இருக்கும். அப்போ அதோட கிரேட்டஸ்ட் வேல்யூ என்னன்னா 2 ப்ளஸ் ரூட் 5. ஸோ கிரேட்டஸ்ட் வேல்யூ ஆஃப் மாட் z என்ன, 2 ப்ளஸ் ரூட் 5. ஸோ ஆப்ஷன் 4, அதாவது ரூட் 5 ப்ளஸ் 2 தான் கரெக்டான ஆன்சர். இப்போது நம்ம 8th கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் z minus 3 by z the whole modulus equal to 2 then the least value of mod z is. இப்போ நம்ம mod z ஓட least value வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதாவது modulus of z1 minus modulus of z2 the whole modulus. இது நம்ம என்ன சொல்லலாம், less than or equal to z1 plus z2 the whole modulus அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் modulus of z minus 3 by z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கம்பேர் பண்ணும்போது நம்ம z1 வந்து என்ன எடுத்துக்கலாம், z அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி z2 வந்து நம்ம மைனஸ் 3 by z அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ இங்கே என்ன வரும், மாடுலஸ் ஆஃப் z1னா மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2னா மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 3 by z. The whole modulus is less than or equal to modulus of z minus 3 by z. அப்போது இங்கே மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் இப்போ மைனஸ் 3 by z the whole modulus, இது நீங்கள் 3 by modulus z அப்படின்னு எழுதலாம். The whole modulus less than or equal to இப்போ z minus 3 by z the whole modulus வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 2. அப்போ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும், modulus z minus 3 by modulus z the whole modulus வந்து less than or equal to 2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த மாடுலஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும்னா இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு இந்த 2 இருக்கா, ஸோ இந்த வேல்யூ வந்து இங்கே வரும், அதாவது மைனஸ் 2 வரும். அப்போ இது நம்ம மைனஸ் 2 less than or equal to modulus z minus 3 by modulus z less than or equal to 2 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஏன்னா சப்போஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு இருக்குன்னா இப்போ இந்த மாடுலஸ் ரிமூவ் பண்ணோன்னா நம்ம மைனஸ் ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு எழுதுறோம். ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் இதை நம்ம இப்படி எழுதுறோம். அப்போ என்ன வரும், மைனஸ் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு mod z மைனஸ் 3 by mod z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ இப்போ இங்கே mod z மைனஸ் 3 by mod z எல்சிஎம் எடுத்திங்கன்னா டினாமினேட்டரில் mod z அப்படின்னு வரும், நியூமரேட்டரில் mod z ஸ்கொயர் மைனஸ் 3 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த mod z நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த சைடு மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும், மைனஸ் 2 இன்ட்டு mod z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு mod z ஸ்கொயர் மைனஸ் 3. அதே மாதிரி இந்த mod z இந்த சைடு போச்சுன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு mod z அப்படின்னு வரும். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம செப்பரேட் பண்ணி கூட எழுதலாம், அதாவது மைனஸ் 2 இன்ட்டு mod z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு mod z ஸ்கொயர் மைனஸ் 3 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி mod z ஸ்கொயர் மைனஸ் 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு mod z அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ என்ன வரும், மைனஸ் 2 இன்ட்டு mod z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு mod z ஸ்கொயர் மைனஸ் 3. இது நீங்கள் இப்படி கூட ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம், அதாவது mod z ஸ்கொயர் மைனஸ் 3 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்ட்டு mod z.
ஏன்னா ஏ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பினா நீங்கள் பி வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு எழுதலாம். ரெண்டுமே மீனிங் வந்து சேம் தான். ஸோ இதுதான் நம்ம எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். அப்போது mod z ஸ்கொயர் மைனஸ் 3 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -2 இன்ட்டு mod z. இப்போ -2 இன்ட்டு mod z இந்த சைட் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகும். அப்போது mod z ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு mod z மைனஸ் 3 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும் 0. ஸோ இப்போ இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா. ஸோ இது நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா என்ன வரும் mod z ப்ளஸ் 3 into mod z minus 1 greater than or equal to 0 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இது மூலமாக நம்ம mod z plus 3 greater than or equal to 0 அதே மாதிரி mod z minus 1 greater than or equal to 0 அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது மூலமாக இங்கே mod z என்ன சொல்லலாம் greater than or equal to -3. ஆனால் அது வந்து வேலிட் இல்லை. ஏன்னா mod zன்றது ப்ராபபிளி வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இல்லை லென்த் மாதிரி தான். அது வந்து நெகட்டிவாக வர உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இங்கே என்ன mod z minus 1 greater than or equal to 0 mod z வந்து greater than or equal to 1 அப்படின்னு வரும். ஸோ இங்கே பாசிட்டிவ் வேல்யூ இருக்கா. ஸோ இதுதான் வந்து வேலிட். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க mod z greater than or equal to 1. அப்போ இந்த வேல்யூஸ் வந்து 1 விட எல்லாமே கிரேட்டராக தான் இருக்கும். அப்போ இதில் லீஸ்ட் வேல்யூ நம்ம என்ன சொல்லலாம் 1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க லீஸ்ட் வேல்யூ ஆஃப் mod z. அப்போ லீஸ்ட் வேல்யூ ஆஃப் mod z என்ன 1. ஸோ ஆப்ஷன் 1 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவிமேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.